இங்க பாயிண்ட்க்கு வரும்போது இந்த கேள்விக்கு அது ஆன்சர் இல்ல. அது பர்ட்டிகுலரா நீங்க ChatGPT நெறைய விஷயத்துல டிபெண்ட் பண்ண வேண்டாம். அது Geminiய நெறைய விஷயத்துல டிபெண்ட் பண்ண வேண்டாம். நீங்க நார்மலா கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஆன்சர் வரும். அது என்னன்னா, சுபாஷ் சந்திர போஸ் அவர்களோட INA இந்தியன் நேஷனல் ஆர்மில இருந்த ஒரு பெண்மணி. அவங்களோட பேரு சிவகாமி அம்மையார். அண்ட் ஷி இஸ் ஃப்ரம் தர்மபுரி. தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து சுபாஷ் சந்திர போஸோட INAல சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய INAல இருந்த ஒருத்தவங்களோட பேரு சிவகாமி அம்மையார். அவங்களோட நினைவாக, ஏன்னா பிரேவ் வுமன் சைல்டு இல்ல, அவங்களுடைய நினைவாக தான் சிவகாமி அம்மையார் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கீமுக்கு ஒரு விளக்கம் கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட இந்த விளக்கம் தான் சரியாக இருக்கு. ஐயா காமராஜர் அவர்களுடைய அம்மான்றதுனால அவங்க ரிலேட் பண்ணாங்க அப்படிங்கறத விட, சிவகாமி அம்மையார் வந்து தர்மபுரியில இருந்து இந்தியன் நேஷனல் ஆர்மில சுபாஷ் சந்திர போஸ் அவர்களோட பணிபுரிந்த ஒரு வீர பெண்மணி அப்படிங்கிறதுனால அவங்களுடைய பெயரை இங்க வந்து கொண்டு வந்து இந்த ஸ்கீமுக்கு பேர் வச்சாங்க அப்படிங்கிறது தான் சரி. நீங்க வந்து ChatGPT, Gemini இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். நிறைய விதத்துல ரொம்ப சூப்பரா இருக்கு. டூ குட்டா இருக்கு. ஆனா கூட கரெக்ட்டா அந்த ஃபேக்சுவல் டேட்டாவை வந்து ரிலேட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்க ஈவன் அந்த Gemini, ChatGPT ஆர் Gemini யூஸ் பண்ணும்போது கூட வந்து இப்போ Google Chromeல போயிட்டு நீங்க சர்ச் பண்றீங்கன்னா AI சர்ச் மோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் ஆட்டோமேட்டிக்கா எனேபிள் ஆயிரும். அதுல சர்ச் பண்ணும்போது இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரொம்ப கம்மியா இருக்கு. which is நீங்க டைரக்ட்டா Gemini ஆப்ல போய் நீங்க சர்ச் பண்ணி தேடுறதுக்கும் Chromeல அந்த AI மோடுன்னு சொல்லி யூஸ் பண்ணி சர்ச் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கு. கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. மிஸ் பண்ணிராதீங்க. கவனம். அவ்வளவுதான். அதை மென்ஷன் பண்ணணும்னு நினைச்சேன். அதனால தான் பாருங்க அதை கரெக்ட்டா கண்டுபிடிச்சு எடுத்து வந்துட்டீங்க. which is 1933 தமிழ்நாட்டில் தர்மபுரி மாவட்டத்தில் பிறந்த சிவகாமி தனது தந்தை ஒரு தேயிலை தோட்டத்தில் பணிபுரிந்த மலேசியாவிற்கு தனது குடும்பத்துடன் குடிபெயர்ந்தார். அண்ட் சுபாஷ் சந்திர போஸ் அவர்களின் அரசியல் இல்ல, அந்த போராட்டத்தில் INAல வந்து அவங்க பணிபுரிந்தாங்க. அண்ட் அவங்களுடைய பெயர்ல தான் இவங்களுக்கு இந்த ஸ்கீமுக்கு பேர் வச்சதா சொல்றாங்க. கவனம். ரொம்ப ரொம்ப கவனம். அது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு இருக்கேன். போதும். அடுத்த கேள்விக்கு போலாம். சொல்லிட்டு தானே. டன். அடுத்தது பாருங்க. மூவலூர் ராமமிர்தம் அம்மையார் திருமண உதவி திட்டம் தொடர்பான கூற்றுகளில் சரியானது எது? மூவலூர் ராமமிர்தம் அம்மையார் இல்லையா? மூவலூர் ராமமிர்தம் அம்மையார் திருமண உதவி திட்டம் தொடர்பான கூற்றுகளில் சரியானது எது எவை? இந்த திட்டம் 1989 துவங்கப்பட்டது. The scheme was introduced in 1989. அடுத்தது 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பட்டயம் படித்த ஏழை பெண்களுக்கானது. The assistance is given to poor girls who have completed 10th and +2 or degree or diploma. மணமகள் 18 வயதை அடைந்திருக்க வேண்டும். The bride should have completed 18 years. மாற்று உருவம் அடைந்து இன்னைக்கு வேற ஒரு பேர்ல அழைக்கப்படுது இல்லையா? என்ன பேரு? அதுல எவ்வளவு பணம் கொடுக்குறாங்க? மந்த்லி பணம் கொடுக்குறாங்களா? இயர்லி பணம் கொடுக்குறாங்களா? யாருக்கு பணம் கொடுக்குறாங்க? எவ்வளவு பணம் கொடுக்குறாங்க? மூவலூர் ராமமிர்தம் அம்மையார் பேர்ல திருமண உதவி திட்டமா இருக்கு. அது புரிஞ்சுக்கிறீங்கன்னு இருக்கேன். ஃபர்ஸ்ட் இருக்கும்போது என்னவா இருக்கு அப்படின்னா திருமண உதவி திட்டமாக இருக்கு. அதுக்கப்புறம் இப்போ இது என்னவா மாறிடுச்சு? கல்விக்கு உதவி திட்டமாக மாறிடுச்சு. பெண்களுக்கான திருமணத்திற்கு பணம் கொடுக்கறதுக்கு பதிலாக கல்விக்கு பணம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம்.